இனி போலீஸ் வண்டியை நிறுத்தினா 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. தற்பொழுது போக்குவரத்து துறை பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது கூட 18 வயது பூர்த்தியாக அது சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவதே கடுமையாக தண்டனைக்கும் வகையில் ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளது. சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, என்னென்ன விதிமுறைகளுக்கு என்னென்ன தண்டனை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நாள்தோறும் போக்குவரத்து விதிமீறல்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. இதன் விளைவாக விபத்துகளும் விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. இருப்பினும் சோர்வடையாமல் அரசுகள் போக்குவரத்து விதிமீறல்களை குறைக்கும் பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு விதிமீறலுக்கும் வெவ்வேறு விதமான அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நாம் எந்தெந்த போக்குவரத்து விதிமீறலுக்கு எவ்வளவு ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படுகின்றது மற்றும் என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படுகின்றது என்பது பற்றிய விவரங்களையே பார்ப்போம். 2 சக்கர வாகனங்கள் இருவர் செல்ல மட்டுமே அனுமதி. இந்த விதியை மீறி, அதாவது 2ற்கும் அதிகமானோர் 2 சக்கர வாகனத்தில் பயணித்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அத்துடன் ஓட்டுநர் உரிமத்தையும் 3 மாத காலம் வரை போலீசாரால் ரத்து செய்ய முடியும். தலைக்கவசம் அணிவது கட்டாயம். 2 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் தலைக்கவசம் முக்கிய பங்கினை வகிக்கின்றது. எனவேதான் இதை கட்டாயம் அணிய வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இதன் வாயிலாக உயிரிழப்பை தடுக்க முடியும். வாகனம் ஓட்டுபவர் மற்றும் பின்னால் அமர்பவர் இருவரும் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். இதை மீறினால் 1000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும். இந்த விதிமீறலுக்கும் 3 மாதம் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வாகனம் ஓட்டும்போது கட்டாயம் செல்போனை தவிர்க்க வேண்டும். செல்போன் பேசியபடி வாகனத்தை ஓட்டினால் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை அபராதமாக விதிக்கப்படும். இது தவிர சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். இதற்கு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது. பொதுவாக அபராதம் அல்லது சிறை தண்டனை இரண்டில் ஏதேனும் ஒன்றே விதிக்கப்படும். ஆனால் தொடர்ந்து இந்த விதிமீறலில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டால் சில நேரங்களில் அபராதம் மற்றும் சிறை தண்டனை இரண்டும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் இதே விதிமீறலில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டால் 10,000 ரூபாய் அபராதமும் 2 ஆண்டுகால சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இத்துடன் ஓட்டுநர் உரிமம் 3 மாத காலத்திற்கு தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். அதிக வேகமாக பயணிப்பவரா நீங்க, இதற்கு 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை அபராதமாக வசூலிக்கப்படுகின்றது. கனரக வாகனங்களுக்கு இதைவிட சற்று அதிகம் அபராத தொகை என்பது குறிப்பிடத்தகுந்தது. இத்துடன் 3 மாதம் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும். மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இத்துடன் 3 மாதம் ஓட்டுநர் உரிமம் ரத்து மற்றும் 6 மாதங்கள் முதல் 24 மாதங்கள் சிறை தண்டனையும் கூடுதல் போனஸாக கிடைக்கும். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடாது. இதற்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகின்றது. இத்துடன் 3 மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பொது சாலையில் வாகன ரேஸில் ஈடுபடுவது குற்றமாகும். இந்த விதிக்கு 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகின்றது. இத்துடன் 3 மாதம் ஓட்டுநர் உரிமம் ரத்தும் 12 மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். பர்மிட் இல்லாமல் வாகனம் ஓட்டுவதற்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகின்றது. இத்துடன் 12 மாதம் சிறை தண்டனையும் வழங்கப்படுகின்றது. ஆபத்தான வாகனம் ஓட்டினால் 1000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை அபராதமாக வசூலிக்கப்படும். இத்துடன் 3 மாதம் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து மற்றும் 6 முதல் 12 மாதம் சிறை தண்டனையும் விதிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆம்புலன்ஸ் போன்ற அவசர கால வாகனங்களுக்கு வழிவிடாமல் சென்றால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் 3 மாதம் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து மற்றும் 6 மாத காலம் சிறை தண்டனையும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் அந்த வாகனத்தின் உரிமையாளர் அல்லது சிறுவர்களின் பெற்றோர்களுக்கே அபராதம் விதிக்கப்படும். 25,000 ரூபாய் வரை அபராதம் அவர்களுக்கு விதிக்கப்படும். இத்துடன் 25 வயது வரை அந்த சிறுவர்களால் ஓட்டுநர் உரிமத்தை பெற முடியாது. மேலும் பெற்றோர் அல்லது வாகன உரிமையாளர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூடும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.